Hi, this is Dr. Rashida from Al Shafi Clinic. So, இன்னைக்கு நம்ம மேல் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஃபீமேல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது PCOS, ப்ரீ டயபெட்டிக்ஸ், அப்புறம் வந்து வெயிட் கெயின், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதுவே மேலில் வந்து இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ஒரு 7 பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லி ஃபேட் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் கார்டிசால் லெவல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுறதுனாலையும் ஏற்படக்கூடிய விஷயங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டேக்ஸ். இதுவும் வந்து ஸ்கின் டேக்ஸ் அப்படின்றது கழுத்து கிட்ட வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் டேக்ஸ் நிறைய இருக்கும், இல்லைனா மறு மாதிரி வருது. ஸோ இது எல்லாமே வந்து மறுக்கும் ஸ்கின் டேக்ஸ்க்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கின் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின்ல நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால மேல் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய ஃப்ளக்சுவேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் டேக்ஸ் வந்து. தேர்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மென்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக இருக்கிறது கைனோகோமாஸ்டிகா அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கைனோகோமாஸ்டிகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஃபீமேல் ஹார்மோன் இது, ஓகேவா? ஸோ ஈஸ்ட்ரோஜன்ன்றது ஃபீமேல் ஹார்மோன். ஸோ இது ஹையர் ஆகுறதுனாலையும் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் வந்து கம்மியாகிறதுனாலையும் மேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரீஜியனில் வந்து அதிகமாக சதை கூடுறதுனால ஸோ அது வந்து பார்க்க வந்து அந்த செஸ்ட் ரீஜியன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபீமேல்ஸ் மாதிரி. ஸோ வந்து இது ஒரு கண்டிஷன். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆங்கர் அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ். ஸோ ரொம்ப ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும். முன்ன வந்து நார்மலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ ஆங்கர் இஷ்யூஸ், கோபம் நிறையா வரதும் ஈஸியாக வந்து டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அதாவது எமோஷனல் கண்டிஷன் வந்து முன்னைக்கும் இப்பயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸ் வந்து ஈஸியாக வந்து எமோஷனல் டிப்ரெஷன் வந்து இருக்கும் அவங்களுக்கு அதிகமாக. ஸோ இது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் பேல்னஸ். இது இப்போ ரொம்ப காமனாகவே இருக்குது. ஸோ இது ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த DHT பிளாக்கர்ஸ், இது வந்து ரொம்ப அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம். சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஹம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது பின் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் மாதிரி, இப்போ கேமலுக்கு ஒரு ஹம்ப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வடிவம் இருக்கும். ஸோ அது வந்து எதனால அப்படின்னா கார்டிசால் லெவல் அதிகமாகிறதுனால இருக்கக்கூடிய விஷயம். ஸோ 7th பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த மேல் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வந்து மேஜராக நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லோ லிபிடோன்னு சொல்லுவோம். லோ லிபிடோ வந்து எதனால் நடக்குது அப்படின்னா மேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் வந்து ரொம்ப குறைஞ்சிடுறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி எதுலேயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு மேல் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் கவனிக்க வேண்டிய இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாச்சும் ஒரு 4 விஷயத்துக்கு மேலே நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க.